என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, உயிர் குருவை வணங்கி, குருவின் குருவாகிய சூரிய பகவானை வணங்கி, ஈஸ்வரபட்டாய சச்சிதானந்த சத்குருதேவை வணங்கி, இங்கு வந்திருக்கக்கூடிய ஆத்மா ஐக்கிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பௌர்ணமியாக நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த பௌர்ணமி என்பது குரு பௌர்ணமியாக சொல்கின்றார்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. இந்த பௌர்ணமியோட சிறப்பு என்ன சொன்னால் குரு பௌர்ணிமா. குரு பௌர்ணிமா என்று சொன்னால் குரு, நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்வதற்கு குருமார்களை என்று சொன்னால் பள்ளியிலே ஒரு குரு, ஆசிரியர்கள் கற்பிக்கின்றார்கள், அவர் நமக்கு குரு. அதே சமயத்தில் வாழ்க்கையிலே நமக்கு நல்ல வழியை காட்டும் அனைவருமே குரு. ஆகவே இந்த குருவை நாங்கள் வணங்க வேண்டும். இந்த பௌர்ணமியிலே அதை ஆரம்பித்து வைத்தது யார் என்று சொன்னால் வியாச மகரிஷி. இங்கே வேதகிரி மலையை நீங்கள் பார்த்துருப்பீர்கள், ஊராட்சிக்கோட்டை மலை. அங்கே தான் வியாச மகரிஷியோட ஸ்தலமே அங்கே தான் இருக்கின்றது. அவர் தான் 4 வேதங்களை, ஒரு வேதத்தை 4 வேதமாக பிரித்தது இங்கே தான், இந்த வேதகிரி மலையில் தான் பிரித்தார். வஜூர், யாம், சாம, இதர்வனம் என்று அதர்வனம் என்றக்கூடிய 4 வேதங்களாக அவர் இங்கே தான் பிரித்தார், இந்த வியாச மகரிஷி. வியாச மகரிஷி வேதவியாசர் என்று சொல்கின்றார்கள். மகாபாரதத்தை எழுதியவரே அவர்தான். மகாபாரதத்தை எழுதி கிருஷ்ணருடைய அந்த அனைத்து சக்திகளையும் வெளிப்படுத்தி நமக்கு உணர்த்தினார்கள். ஆக வியாச மகரிஷி தான் மகாபாரதத்தை எழுதினார், பகவத்கீதையை அவர் தான் எழுதினார். அதே சமயத்தில் 4 வேதங்களை உருவாக்கினார். 4 வேதங்கள் எதுக்காக என்று சொன்னால், நாங்கள் கலியுகத்திலே நல்வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வேதங்களாக நமக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை நமக்கு காட்டினார் வியாச மகரிஷி. அதுதான் ஆதி குரு என்று சொல்கின்றார்கள். வியாச மகரிஷி 5000 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் இருந்து வருகிறார் என்று சொல்கின்றார்கள். ஆதி குரு. ஆக அந்த குருவை உணரக்கூடிய நாள் தான் இன்று குரு பூர்ணிமா. முழு நிலவிலே இருக்கக்கூடிய அந்த ஜூலை மாதத்தில், ஆடி மாதத்திலே, ஆடி மாதத்திலே வரக்கூடிய இந்த பௌர்ணமியை குரு பூர்ணிமா என்று கொள்கிறோம். அன்று நாம் அனைவருக்குமே குருவுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். நமக்கு கற்பித்த குருவிற்கு வணக்கம் சொல்ல வேண்டும். அதே சமயத்திலே தட்சிணாமூர்த்தியை வணங்குகின்றார்கள். குரு பூர்ணிமாவிலே மத்சரை வணங்குகின்றார்கள், ராமானுஜரை வணங்குகின்றார்கள், உபநிதனங்களை நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்த ஆதிசங்கரை வணங்குகின்றார்கள். ஆக அனைவருமே நாங்கள் இந்த குரு பூர்ணிமாவில் வணங்கி இந்த குருவினுடைய சக்தியை அனைவருமே பெறுவோமாக. மாமகரிஷி ஈஸ்வரபட்டாய சச்சிதானந்த சத்குருதேவர் அவர்கள் சத்தியத்தின் சக்திநிலை சங்கத்தின் மூலமாக பல உண்மைகளை உணர்த்துகின்றார்கள். நாங்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி பிறந்தோம்? பிறப்பு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. பர்த் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், பியாண்ட் அவர் கண்ட்ரோல். பிறப்பிலே வரக்கூடிய நம்முடைய சக்திகளும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் வளர்ப்பிலே இருக்கும் அனைத்துமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. எப்படி வாழ வேண்டும்